சாக போறவனுக்கு போச பாத்தியா? பாஷா, ஒரே அடியில அவனை சாவடிச்சிடாத, அப்புறம் எங்களுக்கு டைம் பாஸ் இல்லாம போயிடும். ஒட்டுமொத்த சைபர் கிரகமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சண்டை தொடங்க ஆரம்பிச்சது. எல்லா மக்களும் அகிலனோட உயிர் போறத ரசிக்கிறதுக்காக ஆவலா கூச்சல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. விபாஷா தன்னோட கத்தியை எடுத்துக்கிட்டு அகிலனை நெருங்கி வர வர கூட்டத்தோட ஆரவாரம் இன்னும் அதிகமாகிட்டே இருந்துச்சு. அகிலனும் விபாஷாவும் எதிரெதிரே வந்து நின்னாங்க. உன் ஆம்பளை திமிர என்கிட்ட காட்டுறியாடா நாயே? நான் லெவல் 9 வாரியர்டா, நீ லெவல் 1ல கூட இல்லாத சாதாரண புறம்போக்கு. நீ உண்மையாவே ஆம்பளையா இருந்தா அடுத்த வாரம் கிரவுண்ட்ல வந்து என் கூட மோதிப்பாரு. மாட்டாண்டா மாப்பிள. இது வரைக்கும் இந்த சைபர் வேர்ல்ட்ல விபாஷா கூட சண்டை போட்டு யாருமே உயிரோட இருந்ததில்ல. விபாஷா ஃபைட்டுக்கு கூப்பிட்டவன் தான் நம்ம ஹீரோ அகிலன். அகிலன் ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவன். அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவன் சித்தப்பா செஞ்ச துரோகத்தினால கையில ₹1 கூட இல்லாம வீட்டை விட்டு வெளியில அனுப்பப்பட்டான். அவனோட அம்மா உயிரையும் அவன் சொந்த வீட்டையும் காப்பாத்த அவனுக்கு ₹3 கோடி பணம் தேவைப்பட்டுச்சு. அதனால அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டான ப்ரொஃபசர் மித்ரன் மூலியமா பூமியில இருந்து சைபர் பிளானட்டுக்கு டிராவல் பண்ணி வந்தான் அகிலன். ஆனா இங்க வந்து சைபர் பிளானட்லயே பெரிய பவர்ஃபுல் வாரியர் விபாஷா கிட்ட தெரியாம மோதி ஆபத்துல சிக்கிக்கிட்டான். விபாஷா ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டானா அதை மாத்த எந்த கொம்பனாலையும் முடியாதுன்றதுதான் இங்க எழுதப்படாத விதி. நீ என் கூட சண்டை போட்டுதான் ஆகணும். ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு விபாஷா ஒரு விசில் அடிச்ச உடனே அவளோட செல்ல குதிரை அவகிட்ட ஓடி வந்துச்சு. கோபமா அதுல ஏறி கிளம்பிட்டா விபாஷா. பயத்துல உறைஞ்சு நின்னா அகிலன். நரின்னு நினைச்சதானே வேட்டையாடுறதுக்காக கத்தியால குத்துன? டே அறிவு கட்ட மடையா, விபாஷா நரி உருவத்துல சுத்துவான்னு இந்த பிளானட்ல உள்ள எல்லாருக்குமே தெரியும்டா. வாண்டடா ஜம்ப் பண்ணி ஆப்புல உட்கார்றவன இன்னைக்கு தாண்டா நேர்ல பாக்குறேன். நீ அவ கூட சண்டையில கலந்துக்கலானாலும் உன்னை சாகடிச்சிடுவா. அவ கூட மோதினாலும் உனக்கு சங்குதான். இப்படி என்னதாண்டா பண்ண போற? இதுக்கு மேல இந்த பிளானட்ல இருந்தா கண்டிப்பா விபாஷா நம்மள உயிரோட விட மாட்டான். உடனடியா யாருக்கும் தெரியாம தப்பிச்சு இங்க இருந்து போயிட வேண்டியதுதான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த அகிலனுக்கு இன்னொரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு ராட்சச ஆமை அகிலனை விழுங்கிறதுக்காக வேகமா துரத்த ஆரம்பிச்சது. அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம பயத்துல தலை தெறிக்க ஓடிக்கிட்டே இருந்தான். திடீர்னு கண்ணை மூடின அவனுக்கு ஊர்ல அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அவனோட அம்மா முகமும் தங்கச்சி முகமும் வந்து போனுச்சு. இப்படி உயிருக்கு பயந்து கோழையா சாகுறதுக்கு தைரியமா மோதி செத்து போகிறது எவ்வளவோ மேல். எப்படியோ தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த ஆமையோட கழுத்திலேயே வெறித்தனமா குத்துனா அகிலன். அதுக்கப்புறம் நடந்த மேஜிக் ஒன்னும் அவனால கொஞ்சம் கூட நம்ப முடியாததா இருந்துச்சு. நிறைய பாயிண்ட்ஸும் பவர்ஸும் அவனுக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம சைபர் பிளானட்ல யாராலையுமே அடைய முடியாத கிறிஸ்டல் ஸ்டோன் அவனுக்கு முன்னால தோன்றுனுச்சு. அதை அவன் தொட்ட உடனே சக்தி வாய்ந்த புது மனுஷனா உருவெடுத்தான். அதுக்கப்புறம் அசாத்தியமான பல பவர்ஃபுல் ஏலியன்ஸ அவனால கொடூரமா வேட்டையாட முடிச்சது. ஆனா இது எதுவுமே யாருக்கும் தெரியாம தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டான் அகிலன். இப்படி இருக்கிறப்ப எல்லாரும் விபாஷாவுக்கும் அகிலனுக்கும் நடக்க போற சண்டைக்காக ஆவலா கூடியிருந்தாங்க. எல்லா மக்களும் அகிலனோட உயிர் போறத ரசிக்கிறதுக்காக ஆவலா கூச்சல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. விபாஷா தன்னோட கத்தி எடுத்துக்கிட்டு